வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், ரேடிகாசி சீரியல்ல இன்னும் எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. அருண் வீட்டில் மாப்பிள்ளை விருந்து முடிஞ்சு எல்லாரும் கிளம்பிட்டு இருக்காங்க. ரொம்ப சந்தோஷங்க. அப்ப நாங்க வர்றோன்னு வந்தவங்க எல்லாம் கிளம்பிட இவங்களும் நீங்க வந்ததுல எங்களுக்கு ரொம்பவும் சந்தோஷம், போயிட்டு வாங்கன்னு கும்பிடுறாங்க. அக்கா போயிட்டு வரேன்னு இன்னும் கொஞ்சம் பேர் அருணோட அம்மா கிட்ட சொல்லிட்டு போறாங்க. அப்போ உள்ளர இருந்து மீனாவோட அம்மா மீனா சத்யா 3 பேர் வர்றாங்க. சத்யா, உனக்காக அவர் ஒரு இடத்துல வேலைக்கு சொல்லி வச்சிருக்காராம் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியாக்கா, என்ன வேலை, என்ன கம்பெனின்னு சத்யா ஆர்வமா கேக்குறாரு. அதெல்லாம் எனக்கு தெரியாது, ஆனா நல்ல வேலையா தான் பார்த்திருப்பாரு, விசாரிச்சு சொல்றேன்னு சொன்னாரு அப்படின்னு மீனா சொல்ற. இதெல்லாம் கேட்டுட்டு இருக்க அருண், சத்யா நீ டிகிரி முடிச்சிருக்க, ஏதோ ஒரு வேலையில எல்லாம் போய் டக்குன்னு உட்கார்ந்துடக்கூடாது. உன் ஃபியூச்சர்ல நீ என்ன ஆகணும்னு பிளான் வச்சிருக்கியோ அதுக்கேத்த மாதிரி ஒரு வேலையை நீ பார்த்துக்கிட்டு அதுல ட்ரெயின் ஆக பாரு. நீ ஃபியூச்சர்ல என்ன பிளான் வச்சிருக்க அப்படின்னு அருண் கேட்க, கேளுங்க கேளுங்க சார், பெரிய பெரிய பிளான்லாம் வச்சிருப்பாரு அப்படின்னு சீதா குறும்பா சொல்றாங்க. அதெல்லாம் கிடையாது, நீ வேற சீதா அப்படின்னு சத்யா சொல்லிட்டு இருக்கும்போதே, நீ சொல்லு சத்யான்னு கேக்குறாரு அருண். நான் ஒரு பிசினஸ் மேன் ஆகணும்னு தான் மாமா ஆசை. கொஞ்ச நாள் ஒர்க் பண்ணிட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு ஒரு ஸ்டார்ட் அப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சத்யா சொல்ல, ஹேய் சூப்பர் சத்யா, கங்க்ராட்ஸ், இப்படிதான் ஆம்பிஷனோட இருக்கணும் அப்படின்னு ஷேக் ஹேண்ட் கொடுத்து அப்படியே தோல்ல கைய போட்டு, இப்போ ஏதோ ஒரு ஜாபுக்கு போயிட்டு மாச சம்பளம் வாங்கினா போதும்னு நினைக்காம உனக்கு ஒரு ஐடென்டிட்டியை கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறல்ல, அது ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு அருண் சொல்ல, தேங்க்ஸ் மாமாங்கிறாரு சத்யா. அப்புறம் நீ பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னா அதுக்கு ரிலேட்டடா இருக்க பர்சன் கூட தான் நீ ஒர்க் பண்ணணும். எனக்கு தெரிஞ்ச ஒரு ஃபினான்சியர் இருக்காரு, அவரு பெரிய லெவல்ல ஃபைனான்ஸ் பண்றாரு. பெரிய பெரிய பிசினஸ் மேன்லாம் அவர்கிட்ட ஃபைனான்ஸ் வாங்குவாங்க. அவருக்கு நிறைய கான்டாக்ட்ஸ் இருக்கும். உனக்கு பின்னாடி பிசினஸ்க்கு இன்வெஸ்ட் பண்ணவும் ஆள் இருப்பாங்க. அவர்கிட்ட நீ ஒர்க் பண்றியா அப்படின்னு அருண் கேட்க, அடா அடா என்ன பொறுப்பு நம்ம மாப்பிள்ளைக்கு அப்படின்னு சந்திரா பூரிச்சு போய் பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே மாமா, நீங்க சொல்ற மாதிரி நிறைய கான்டாக்ட்ஸ் இருந்தா அது எனக்கு யூஸா இருக்கும் மாமா, நானும் நிறைய கத்துக்கலாம் அப்படின்னு சத்யா சொல்ல, நான் இப்பவே அவர்கிட்ட பேசுறேன் அப்படின்னு அருண் அவருக்கு கால் பண்றாரு. அவரும் கால் அட்டன் பண்ணி, ஹலோ அருண் சார், வணக்கம், எப்படி இருக்கீங்கன்னு கேக்குறாரு. வணக்கம் சார், நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க அப்படின்னு அருண் கேட்க, நான் நல்லா இருக்கேன், உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சுங்கிறாரு ஃபினான்சியர். ஆமாங்க சார், இப்போ எனக்கு ஒரு சின்ன ஹெல்ப் வேணும் அப்படின்னு அருண் கேட்க, சொல்லுங்க, நீங்க நேர்மையான போலீஸு, ஸ்ட்ரிக்டா இருக்கவரு, நீங்க ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் கேட்டா அது கண்டிப்பா கரெக்டா தான் இருக்கும் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, என் ஒய்ஃபோட பிரதர் இப்பதான் டிகிரி முடிச்சிருக்காப்ல, ஃபியூச்சர்ல பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணணும்னு ஆசைங்கிறாரு அருண். அப்படியா, ரொம்ப நல்ல விஷயம் அப்படின்னு ஃபினான்சியர் சொல்ல, அதுக்கு தாங்க சார் உங்ககிட்ட வந்து ஒர்க் பண்ணா நிறைய கத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ரொம்ப டேலண்டான பர்சன் சார், புத்திசாலி, ஃபியூச்சர்ல ஒரு பெரிய ஆளா வருவாங்க சார் அப்படின்னு அருண் சொல்ல, நீங்களே இவ்வளவு சொல்லும் போது நான் செய்ய மாட்டேனா? எனக்கும் ஒரு படிச்ச நல்ல பையன் தேவைப்படுறான், நான் திரும்பவும் உங்களை கூப்பிடுறேன், நான் சொல்லும் போது அவரை வர சொல்லுங்க அப்படின்னு ஃபினான்சியர் மூர்த்தி சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு அருண் போனை வச்சுட்டு, சத்யா அவரு சரின்னு சொல்லிட்டாரு, டைம் மட்டும் பார்த்து சொல்றேன்னு சொல்லியிருக்காரு, நான் உனக்கு சொல்றேன், அப்புறம் போய் பாருங்கிறாரு அருண். ஓகே மாமா, ரொம்ப தேங்க்ஸ் மாமான்னு அருண் சொல்ல, ஏய் என்னடா எனக்கு போய் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு, நீ நல்ல ஆம்பிஷனோட இருக்க, இன்னும் 10 இயர்ஸ்ல நீ பெரிய பிசினஸ் மேனா வருவ, அவரு ரொம்ப நல்ல ஆள் தான், நான் அவர் சொன்னதும் சொல்றேன், நீ போய் பாரு அப்படின்னு அருண் சொல்ல, பக்கத்துல வந்து நிக்கிற சந்திரா, ரொம்ப நன்றிங்க மாப்பிள்ள, சத்யாவுக்கு ஒரு நல்ல வழியை காமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்ல, என்ன ஆண்டி, நான் என்ன யாருக்கோவா பண்றேன், நம்ம குடும்பத்துக்காக தானே, இனிமே சத்யாவை பத்தி நீங்க கவலையே படாதீங்கிறாரு அருண். அவன் சேர்ற இடம் ஃபியூச்சருக்கு பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கும் அப்படிங்கிற அருண் சத்யாவோட தோல்ல கைய போட்டு தன்னோட சேர்த்து பிடிச்சிக்கிறாரு. சீதா ரொம்ப சந்தோஷமா அவங்க பக்கத்துல போய் நின்னுக்க, மீனாவோட அம்மா அருணோட அம்மாவோட கைய பிடிச்சிட்டு இருக்காங்க. மீனா மட்டும் கொஞ்சம் லோன்லியா ஃபீல் பண்றாங்க, இருந்தாலும் தம்பி நல்லபடியா வர்ற சந்தோஷம் அவங்க முகத்துல தெரியுது. இவங்களும் புறப்பட தயாராக அருணோட அம்மா ஒரு தாம்பாளத்தை எடுத்துட்டு வர்றாங்க. சீதா அதை கொண்டு வந்து இதுல வை அப்படின்னு சொல்ல, சீதா ஒரு புடவை பாக்ஸ் கொண்டு வந்து வைக்கிறாங்க. இந்தாங்க இதை வாங்கிக்கோங்கன்னு அருணோட அம்மா நீட்டுறாங்க. என்ன சம்பந்தி இது அப்படின்னு சந்திரா கேட்க, இதுல உங்களுக்கு புடவை இருக்கு அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல, ஐயோ
எதுக்கு இதெல்லாங்கிறாங்க அவங்க அம்மா. முறையா கொடுக்கறது தானேம்மா. ஒரு தங்கமான பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்கீங்க. உங்களுக்காக நாங்க என்ன செஞ்சாலும் ஈடு செய்ய முடியாது. ஏதோ எங்களால முடிஞ்சது வாங்கிக்கங்க சம்பந்தி அப்படிங்கிற அருணோட அம்மா. அருண், சீதா இங்க வாங்க, 2 பேரும் சேர்ந்து கொடுங்க அப்படின்னு சொல்ல அவங்க 2 பேரும் வந்து தம்பாலத்தை பிடிக்கிறாங்க. வாங்கிக்கங்கன்னு சொல்லி அருணோட அம்மாவும் 3 பேரும் சேர்ந்து நீட்ட சந்திரா அதை ரொம்ப பூரிப்போட வாங்கிக்க. மீனா சந்தோஷமா பார்த்தாலும் அவங்க கண்கள்ல ஒரு கவலை தெரியுது. அவங்க கையில அடிபட்டு இருந்தப்போ நீ கொஞ்சம் கவனமா இருந்திருக்கலாம் இல்லம்மா, பெருசா ஏதாவது ஆகியிருந்தா என்ன பண்றது அப்படின்னு அவங்க அம்மா, சீதா, சத்யா 3 பேரும் பதற. விஜயா அவங்களோட ஆஸ்தான சேர்ல உட்கார்ந்துகிட்டு இப்ப எதுக்கு நடுவீட்டுல நின்னு அழுதுகிட்டு இருக்கீங்க? உங்க குடும்பத்துக்கே அது மட்டும் தான் தெரியுமா? அதெல்லாம் அவ நல்லா தானே இருக்கா அப்படின்னு விஜயா சொன்னது மீனாவோட மனசுல வந்து ஆணி அடிச்ச மாதிரி நிக்குது. ஆசீர்வாதம் பண்ணுங்க ஆண்டி அப்படின்னு அருணும் அவர் கூட சேர்ந்து சீதாவும் சந்திராவோட கால்ல விழறாங்க. அவங்க 2 பேரையும் தூக்கி விட்டு நல்லா இருங்கன்னு பிளஸ் பண்றாங்க சந்திரா. அடுத்து ஒரு பேக் எடுத்துட்டு வந்து அம்மா இத சத்யா கிட்ட கொடுமா அப்படின்னு அருண் கொடுக்க சத்யான்னு அவங்க அம்மா கூப்பிடுறாங்க. ஆன்டி அப்படின்னு அவர் பக்கத்துல வர, இந்த தம்பி இதுல உனக்கு சட்டை இருக்கு அப்படின்னு அருணோட அம்மா கொடுக்க சத்யா வாங்கிக்கிறாரு. அடுத்து கொடு அப்படின்னு அருண் கிட்ட இருந்து ஒரு பேக் வாங்கி மீனா இது உனக்குன்னு ஒரு பேக்கை நீட்டுறாங்க. மீனா அப்படியே நின்றுட்டு இருக்க. இதுல உனக்கும் உன் புருஷனுக்கும் புடவை, வேஷ்டி, சட்டை எல்லாமே இருக்கு, இதை வாங்கிக்கோன்னு அவங்க நீட்ட. ஐயோ எதுக்கு உங்களுக்கு இந்த செலவெல்லாம்? அதான் அம்மாவுக்கும் தம்பிக்கும் கொடுத்துட்டீங்கல்ல போதுங்கிறாங்க மீனா. அதுக்கு என்னம்மா, நீயும் எங்க வீட்டு பொண்ணு மாதிரி தான், என்ன முத்து வந்திருந்தா சந்தோஷமா இருந்திருக்கும் அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல. இல்ல அவரோட வேலை அப்படி அப்படின்னு மீனா சொல்ல. அதனால என்னம்மா பரவாயில்ல, எல்லாம் ஒரு நாள் சரியாயிடும். எங்களுக்குன்னு யார் இருந்தாங்க? நானும் என் பையனும் மட்டும்தான் இருந்தோம். இப்ப இவ்வளவு உறவுகள் கிடைச்சிருக்கு, அதுவே என் மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. வாங்கிக்கம்மா அப்படின்னு அவங்க நீட்ட. அக்கா வாங்கிக்கங்கிறாங்க சீதா. மீனாவும் பேக் வாங்கிக்க. சந்திரா பாக்ஸ ஓபன் பண்றாங்க. அதுல ஒரு பேபி பிங்க் சாரி இருக்கு. உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க ரொம்ப பிடிச்சிருக்குங்கிறாங்க அவங்க. ஆர்டர் பெருசா இருக்கு பாருங்க, கலரும் வித்தியாசமா இருக்கு அப்படின்னு அருணோட அம்மா சொல்ல அவங்க அம்மாவும் ரசிச்சு தடவி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குங்கிறாங்க. நல்லா இருக்கு சம்மந்தி அப்படின்னு அவங்க சொல்லிக்கிட்டு இருக்க. பார்த்துட்டு இருக்க மீனாவோட முகத்துல ஒரு பக்கம் சந்தோஷமும் இன்னொரு பக்கம் கவலையும் போட்டி போடுது. நீத்து அவங்க ஆபீஸ்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்க. ரோஹிணி அங்க வர்றாங்க. ஹாய், நீங்க ரவியோட அண்ணி தானே? வாங்க வாங்க, ஹவாரியோங்க அப்படின்னு நீத்து கேட்க. ஆமாங்க நல்லா இருக்கேங்கிறாங்க. இங்க அப்படின்னு ரோஹிணி கேட்க. நான் நல்லா இருக்கேன். ரவியை பார்க்க வந்திருக்கீங்களா? இருங்க உட்காருங்க, நான் ரவியை கூட்டிட்டு வரேன், ப்ளீஸ் உட்காருங்க அப்படின்னு நீத்து பரபரப்பா உள்ளர போகிறாங்க. நம்மள பேச விடாம இவளே பேசிட்டு போறா அப்படின்னு ரோஹிணி யோசிச்சுட்டு நிக்க. ரவி கிச்சன்ல இருந்து வெளியே வர்றாரு. நேரா நீத்து அங்க போய் ரவி அப்படின்னு தடுத்து நிறுத்த. சொல்லுங்க நீத்துங்கிறாரு. உங்களை பார்க்க ஒருத்தங்க வந்திருக்காங்க அப்படின்னு நீத்து சொல்ல. யாரு அப்படின்னு கேள்வியா பாக்குறாரு ரவி. வந்து பாருங்க அப்படின்னு நீத்து சொல்ல ரவியும் வர்றாரு. அங்க ரோஹிணி யோசனையா நடந்துகிட்டு இருக்க. வாங்க நீ அப்படின்னு கூப்பிடுறாரு ரவி. தனியா தான் வந்தீங்களா, மனோஜ் வரலையா அப்படின்னு ரவி கேட்க. இல்ல ரவி, நான் வேற ஒரு வேலையா வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. என்ன நீ சாப்பிடுறீங்க? நான் இன்னைக்கு ஸ்பெஷலா பணியாரம் பண்ணியிருக்கேன், எடுத்துட்டு வருவான்னு ரவி கேக்குறாரு. ஒண்ணும் வேண்டாம் பரவாயில்ல இருக்கட்டும்ங்கிறாங்க ரோஹிணி. என்ன நீ திடீர்னு வந்திருக்கீங்க, என்கிட்ட ஏதாவது பேசணுமா அப்படின்னு ரவி பரபரப்பா கேட்க. ஆக்சுவலா நான் நீத்துவை தான் பார்க்க வந்தேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. என்னையா அப்படின்னு ஆச்சரியமா நீத்து கேக்குறாங்க. ஆமாங்க, என் கிளையண்ட் ஒருத்தங்க வீட்டுல ஃபங்க்ஷன் வச்சிருக்காங்க, அதுக்கு அவங்க நல்ல ரெஸ்டாரண்ட்ல இருந்து ஃபுட்டு வேணும்னாங்க, நான் உங்க ரெஸ்டாரண்ட்டை சஜஸ்ட் பண்ணேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. சந்தோஷமா நீத்து ரவி ஒரு பார்வை பார்த்துட்டு தேங்க்யூ, எங்க ரெஸ்டாரண்ட்டை ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. ரவி, உங்க ஃபேமிலியில இருந்தெல்லாம் கூட நமக்கு புது ஆர்டர் வருது அப்படின்னு அவரோட தோல்ல தட்டி கொடுக்குறாங்க. நீத்துவோட லெஃப்ட் ஹேண்டு ரவியோட ரைட் ஹேண்டு மேலேயே இருக்கத பாயிண்ட் நம்பர் 1ன்னு நோட் பண்ணிக்கிறாங்க ரோஹிணி. ரவியும் அண்ணி தேங்க்ஸ் அண்ணி, கண்டிப்பா ரொம்ப நல்லா பண்ணிடலாம் அப்படின்னு சொல்ல. ஓகே, மெனு டீட்டெயில்ஸ் சொன்னீங்கன்னா நான் என் கிளையண்ட் கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு ரோஹிணி சொல்ல. நான் ஒன்லி இந்த குக்கிங் டிபார்ட்மெண்ட் மட்டும்தான், இந்த பேக்கேஜ் எல்லாம் எங்க பாஸ் தான் பாத்துக்குவாங்க அப்படின்னு ரவி சொல்ல. மறுபடியும் நீத்து ரவியோட கை மேல ஒரு அடி அடிச்சுட்டு அப்படியே கைய வச்சுக்கிட்டு, கிண்டல் பண்ணாதீங்க ரவி அப்படின்னு சிரிச்சிட்டு இருக்க. ரவி அவங்கள பார்த்து சிரிச்சிட்டு இருக்க.
ரொம்ப தான் ஒட்டி உரசிக்கிட்டு இருக்கா அப்படின்னு அதையும் நோட் பண்ணிக்கிறாங்க ரோகிணி. அடுத்து ஒரு மெனு கார்டு எடுத்து இதுல பார்ட்டி பேக்கேஜஸ் எல்லாம் இருக்கு, வெஜ் நான்வெஜ் ரெண்டுமே இருக்கு. எத்தனை மெம்பர்ஸ்ன்னு தெரிஞ்சா அதுக்கேத்த மாதிரி ஆல்டர் பண்ணிக்கலாம். கிளையண்ட்டே அவங்களுக்கு என்ன மாதிரி டிஷ் வேணும்னு கஸ்டமைஸ் கூட பண்ணிக்கலாம் அப்படின்னு நீத்து சொல்லிட்டு இருக்க ரோகிணி ஓகே ஓகேன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அப்புறம் இதுல அப்படின்னு சொல்லிக்கிட்டு மறுபடியும் அவங்களோட லெஃப்ட் ஹேண்டால ரவியோட ரைட் ஹேண்டை அடிச்சுட்டு கையை அவர் கை மேலேயே வச்சுக்கிட்டு நீத்து பேசிக்கிட்டே இருக்காங்க. ரவியும் ரொம்ப சந்தோஷமா அவங்க கூட பேசிட்டு இருக்கத பாக்குறாங்க ரோகிணி. அப்பப்ப அவங்க முகம் மாறி மாறி அவங்க பாக்குறப்ப மட்டும் ஈன்னு சிரிச்சிட்டு இருக்காங்க. எப்படி பிஹேவ் பண்றாங்கன்னு ஃபுல்லா நோட் பண்ணிட்டு இருக்காங்க. நீத்து எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு எங்க செஃப் சூப்பரா பண்ணி கொடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி ரவியோட தோல்லையே தட்டிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் சொல்லி முடிச்சிட்டு மெனு எல்லாம் ரவி கிட்ட சொல்லி உங்ககிட்ட சொல்றேன், இதை நீங்க உங்க கிளையண்ட் கிட்ட சொல்லுங்க, அவங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டாலும் சொல்லுங்க, நாம பண்ணிடலாம் அப்படின்னு நீத்து சொல்ல ஓகே நீத்து அவங்க கிட்ட பேசிட்டு சொல்றேங்கிறாங்க ரோகிணி. நீங்க பேசிட்டு இருங்க, எனக்கு உள்ளர ஒர்க் இருக்கு அப்படின்னு ரவி திரும்ப ரவி அப்படின்னு அவரோட தோலை தொட்டு நிறுத்தி அவர் திருப்புறாங்க நீத்து. அவர் திரும்பி நின்னதும் இன்னைக்கு ஆர்டர் கொடுக்க வேண்டியதுல ஒரு சின்ன சேஞ்ச் இருக்கு. ஃபர்ஸ்ட் 100 பிளேட்ஸ் சொன்னாங்கல்ல, இப்போ எக்ஸ்ட்ரா 50 பிளேட் சொல்றாங்க. அப்புறம் ஸ்வீட் கூட ஒன்று எக்ஸ்ட்ரா கேட்குறாங்க அப்படின்னு நீத்து சொல்ல ரோகிணி 2 பேரையும் மாறி மாறி பார்த்துக்கிட்டு இருக்காங்க. என்ன நீத்து லாஸ்ட் மினிட்ல தான் சொல்லுவாங்களா, எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு ரவி கொஞ்சம் சங்கடத்தோட கேட்க என்னப்பா பண்றது, சில கிளையன்ஸ் எல்லாம் அப்படிதான் இருப்பாங்க அப்படின்னு நீத்து கேட்க ஓகே பண்ணிடலாம் நான் பாத்துக்கிறேன்னு ரவி சொல்ல மறுபடியும் அவரோட தோல்ல தட்டி நீங்க இருக்கிற நம்பிக்கையில தான் நான் ஆல்ரெடி ஓகே சொல்லிட்டேன், சாரி கேட்காம சொல்லிட்டேன், சாரி தப்பா நினைச்சுக்காதீங்கன்னு மறுபடியும் தோல்ல தட்டுறாங்க. இட்ஸ் ஓகே நீத்து நான் பண்ணிடுறேன், நீங்க ஒரே பண்ணிக்காதீங்கன்னு ரவி சொல்ல தேங்க்ஸ் ரவி, நான் கூட அந்த ஃபங்க்ஷனுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்றேன் அப்படின்னு நீத்து சொல்ல இல்ல நீத்து நானே மேனேஜ் பண்ணிக்கிறேன், நீங்க வேற ஒர்க் இருந்தா பாருங்க அப்படின்னு ரவி சொல்ல சோ ஸ்வீட் அப்படிங்கிற நீத்து ரோகிணி பக்கமா திரும்பி ரோகிணி ரவி இல்லைன்னா நான் என்ன ஆவேன்னு தெரியாது, இவர் இல்லாம இந்த ரெஸ்டாரண்ட் ரன் பண்றதே கஷ்டம் அப்படின்னு நீத்து சொல்ல எதுக்கு நீத்து இந்த பில்டப் எல்லாம், நீங்க பேசிட்டு இருங்க நான் ஒர்க் முடிச்சிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ரவி கிளம்பிட உட்காருங்கன்னு ரோகிணியை உட்கார சொல்றாங்க நீத்து. ஓகேன்னு ரோகிணி உட்கார்றாங்க. உங்களுக்கு வேற ஏதாவது டீடைல்ஸ் தெரியணுமான்னு நீத்து கேட்க இல்லங்க இது போதும், ஆக்சுவலா நிறைய தெரிஞ்சுக்கிட்டேன், ரவி உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்காருல்ல அப்படின்னு உலர ஒரு அர்த்தம் வச்சுக்கிட்டு பேசுறாங்க ரோகிணி. அதை புரிஞ்சுக்காம சிரிச்சுக்கிட்டே ரவி மாதிரி ஒரு செஃப் இருந்தாலே போதும், அந்த ரெஸ்டாரண்ட்டை நம்பர் 1 ஆக்கிடலாம், இப்ப அவர் என் பார்ட்னர் வேற, அங்க 2 பேரும் சேர்ந்து இன்னும் நிறைய விஷயம் பண்ண போறோம் அப்படின்னு நீத்து சொல்ல நல்லாவே தெரியுதுங்க, நான் இப்படி ஹோட்டல் பிசினஸ்லயே இருக்கீங்களே எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு தூண்டில வீசுறாங்க ரோகிணி. கலகலன்னு சிரிக்கிற நீத்து நீங்களும் ரவி அம்மா மாதிரியே கேக்குறீங்க, அவங்களும் என்னை எப்ப மீட் பண்ணாலும் மேரேஜ் எப்ப பண்ணிக்க போறேன்னு தான் கேட்பாங்க அப்படின்னு நீத்து சொல்ல சரி சொல்லுங்க எப்ப மேரேஜ் பண்ணிக்க போறீங்கன்னு ரோகிணி கேக்குறாங்க. அத பத்தி யோசிக்கிறதே இல்லையான்னு அவங்க கேட்க கரெக்டான பார்ட்னர் கிடைக்கணும்ல, பிசினஸ்ல ரவி எனக்கு ஒரு நல்ல பார்ட்னரா கிடைச்சிட்டாரு, அவரை மாதிரி லைஃப்லயும் ஒரு ஆள் கிடைக்கணும்ல அப்படின்னு நீத்து சொல்ல ரோகிணிக்கு சுரீர்னு இருக்கு, அதையும் நல்லா நோட் பண்ணிக்கிறாங்க. நீத்து யோசனையா இருந்துட்டு கொஞ்சம் நிமிர அவரை மாதிரினா அப்படின்னு ரோகிணி கேக்குறாங்க. அதாங்க ரவி மாதிரி ரொம்ப நல்லவரா, எனக்கு எப்பவும் சப்போர்ட்டிவா இருக்கணும், ரவி மாதிரி ரொம்ப பொறுமையா இருக்கணும், ரவி மாதிரி கேரிங்கான பர்சனாவும் இருக்கணும், ரவி மாதிரி ஒரு ஜென்டில்மேனா இருக்கணும் அப்படின்னு நீத்து ரசிச்சு சொல்லிட்டு இருக்க ரவிய ஒரு மாடலாவே சொல்றீங்க அப்படின்னு ரோகிணி கேட்க ஆனா ரவி மாதிரி இன்னொரு பர்சன் கிடைக்கிறது கஷ்டம் இல்ல அப்படின்னு நீத்து சொல்ல ரொம்பவே கஷ்டம்தான் அப்படின்னு வஞ்சனையோட சொல்றாங்க ரோகிணி. நீத்து சிரிக்க எனிவே ரவி மாதிரி ஒரு பர்சன் கிடைக்கவும் சான்ஸ் இருக்கு, குட் லக், சரிங்க நான் வர்றேன், கிளையண்ட் கிட்ட பேசிட்டு சொல்றேன் அப்படின்னு ரோகிணி எழுந்திருக்க ஓகே தேங்க்யூ, யூ கேன் கால் மீ எனி டைம் பை அப்படின்னு நீத்துவும் ஷெக்கன் கொடுக்குறாங்க. வெளியே வர ரோகிணி என்ன இவ ரவி ரவி நான் ஒரு பேரை இத்தனை தடவை சொல்றா, கன்ஃபார்மா ஏதோ ஒரு ஐடியாவில தான் இருக்கா, முதல்ல இத ஸ்ருதியோட அம்மா கிட்ட சொல்லிடுவோம் அப்படிங்கிற ரோகிணி அவங்க கிட்ட பத்த வைக்க ரெடி ஆயிடுறாங்க. ரோகிணி கால் பண்ண சுதாவோட மொபைல் ரிங் ஆகுது. ரூம்குள்ள இருந்து வர்றவங்க ரோகிணின்றத பார்த்துட்டு சொல்லு ரோகிணிங்கிறாங்க. ஆன்ட்டி நான் இப்பதான் ரவி ஒர்க் பண்ற ரெஸ்டாரண்ட்டுக்கு அந்த நீத்து கிட்ட பேசினேன், நீங்க சந்தேகப்பட்டது கரெக்ட் தான் ஆன்ட்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல என்ன சொல்ற
அப்படின்னு சுதா கொஞ்சம் பதட்டமா கேட்க, நம்ம ரவி மேலெல்லாம் உங்களுக்கு எந்த டவுட்டும் வேண்டாம், ஆனா அந்த நீத்து பேசுறது கொஞ்சம் டவுட்டா தான் இருக்கு அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. என்ன சொல்றா அவ அப்படின்னு சுதா கேட்க, என்ன பேசினாலும் ரவி ரவின்னு அவர் பேரையே சொல்லிக்கிட்டு இருக்கா, ரவிய புகழ்ந்துகிட்டே இருக்கா, அப்புறம் அவரை எப்ப பார்த்தாலும் தொட்டு தொட்டு பேசிக்கிட்டே இருக்கா அப்படின்னு ரோகிணி சொல்ல, எனக்கு அன்னைக்கு ஒரு நாள் அந்த பொண்ணை பார்த்தப்பவே தோணுச்சு அவ சரி கிடையாதுன்னு அப்படின்னு சுதா சொல்லிட்டு இருக்கும் போதே, ஆன்ட்டி அது கூட பரவாயில்ல, நீ எப்ப மேரேஜ் பண்ணிக்க போற, உனக்கு எந்த மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு கேட்டா அது கூட ரவி மாதிரி தான் வேணும்னு சொல்றா அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. ச்சே, இன்னொரு பொண்ணோட புருஷன் மாதிரி தான் அவளுக்கு மாப்பிள்ளை வேணுமா, அவெல்லாம் ஒரு பொண்ணா அப்படின்னு சுதா கத்திக்கிட்டு இருக்க. ஆன்ட்டி, ரவி ரொம்ப நல்ல கேரக்டர் தான், எந்த பொண்ணுக்கும் ரவி மாதிரி ஒரு பையனை பார்க்கும்போது இன்ட்ரெஸ்ட் வரதான் செய்யும். இப்ப நீத்துவுக்கு அவர் மேல இன்ட்ரெஸ்ட் இருக்கா இல்ல ஃப்ரெண்ட்லியா சொல்றாளான்னு கூட தெரியல அப்படின்னு ரோகிணி சொல்ல, இந்த மாதிரி பொண்ணுங்களை பத்தி எனக்கு நல்லா தெரியும், ஒரு பையனுக்கு கல்யாணம் ஆயிட்டா கூட விட மாட்டாளுங்க, இந்த மாப்பிள்ளை ஏன் அங்கேயே போய் வேலை பார்க்கறாருன்னு தெரியல அப்படின்னு சுதா கத்துறாங்க. இல்ல இல்ல இல்ல, ரவி அப்படிப்பட்டவர் இல்ல ஆண்டி அப்படின்னு ரோகிணி சொல்ல, அந்த பொண்ணு அவரை மாத்திட்டா அப்படின்னு சுதா கேட்க, அது தெரியல ஆண்டி, ஏன்னா அந்த பொண்ணு ரொம்ப பணக்கார பொண்ணு, ஒருவேளை அவளுக்கு அந்த மாதிரி ஐடியா இருந்தா என்ன வேணாலும் செய்யலாம், நீங்க ஸ்ருதிய கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்க சொல்லுங்க அப்படின்னு ரோகிணி சொல்ல, நான் பாத்துக்கிறேன், எனக்காக நீ போய் பேசியிருக்க, தேங்க்ஸ் ரோகிணி, நான் வைக்கிறேன்னு சுதா சொல்ல, ஓகே ஆண்டிங்கிறாங்க ரோகிணி. ரோகிணி காலை கட் பண்ண அடுத்த நிமிஷமே, ஏய் ஸ்ருதி, நீ எവിടെ உண்டு அப்படின்னு மகளுக்கு கூப்பிடுறாங்க சுதா. நைட் ஆகுது, மீனா வீட்டில் உட்காந்துருக்க, மீனான்னு கூப்பிட்டுக்கிட்டே முத்து வர்றாரு. வாங்க, இன்னும் இவ்வளோ நேரமா காணுமேன்னு பார்த்துக்கிட்டு இருந்தேன், ஏன் இவ்வளோ லேட்டுன்னு மீனா கேட்குறாங்க. அதான் சொன்னேனே மீனா, ஒரு முக்கியமான பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கு போகணும்னு சாமி கும்பிட்டு வரேன்னு சொல்லிட்டாங்க, அதெல்லாம் முடிச்சுட்டு வர லேட் ஆயிடுச்சு அப்படின்னு முத்து சொல்ல, சரி வாங்க சாப்பிடலாம் அப்படின்னு மீனா திரும்ப அவங்க கைய பிடிச்சிட்டு, இல்ல இல்ல நான் சாப்பிட்டேங்கிறாரு முத்து. சாப்பிட்டீங்களா அப்படின்னு மீனா ஆச்சரியமா கேட்க, ஆமா மீனா, அவங்க ஷாப்பிங் முடிச்சுட்டு ஹோட்டலுக்கு போனாங்க, என்னையும் சாப்பிட சொன்னாங்க, எனக்கும் கொஞ்சம் பசிக்க ஆரம்பிச்சிருச்சா, நானும் சாப்பிட்டுட்டேன், நீ சாப்பிட்டுட்டியான்னு கேக்குறாரு. அப்படின்னு மீனா சொல்ல, ஆமா இல்ல, நீ தான் விருந்துக்கு போயிட்டு வந்தல, எல்லாம் நல்லபடியா நடந்துச்சா, அங்கேயே சாப்பிட்டுட்டு வந்துட்டியா நல்லா அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாங்க அப்படிங்கிற மீனா, ஏங்க ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே கட்டில் கிட்ட போக முத்துவும் பின்னாடியே வர்றாரு. உட்காருங்கன்னு சொல்லிட்டு அருணோட அம்மா கொடுத்த கவர் எடுக்கிறாங்க மீனா. எல்லாம் நல்லபடியா நடந்துச்சுங்க, நீங்க வராததுதான் ஒரே குறைன்னு மீனா சொல்ல, நான் வந்திருந்தேன்னா விசேஷத்திலேயே அதுதான் பெரிய குறையா இருந்திருக்கும், எல்லாம் நடந்துச்சேன்னு சந்தோஷப்பட்டுக்கங்கிறாரு முத்து. நீங்களா ஏங்க அப்படி நினைச்சுக்கிறீங்க, அங்க யாரும் உங்களை அப்படி நினைக்கல, இங்க பாருங்க அப்படின்னு பேக்ல இருந்து ஒரு பாக்ஸ் எடுத்து, எனக்கு புடவை அப்படிங்கிற மீனா அடுத்த பாக்ஸ் எடுத்து, உங்களுக்கு ஷர்ட், இங்க பாருங்க நல்லா இருக்குல்ல அப்படின்னு கேட்க, அதை கையில வாங்கி பாக்குற முத்து, எதுக்கு அப்படின்னு கேட்டுட்டு புடவை பாக்ஸையும் ஷர்ட் பாக்ஸையும் கீழே வச்சுட்டு, நல்லா தான் இருக்கு, ஆனா நமக்கு எதுக்கு இதெல்லாம் கொடுக்குறாங்க அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க இதெல்லாம் ஒரு முறைங்க, விருந்துக்கு போறப்ப பொண்ணோட அக்கா குடும்பத்துக்கு செய்யற மரியாதை அப்படின்னு மீனா சொல்ல, ஓ ஓ அப்படின்னு சொல்லிக்கிட்டே பாக்ஸ் எல்லாம் மூடி கையில கொடுக்கறாரு முத்து. அப்புறம் இன்னொரு விஷயம், சத்யாவுக்கு வேலை அப்படின்னு மீனா ஆரம்பிக்க, அதான் காலையில சொன்னேன்ல, தெரிஞ்சவங்ககிட்ட பேசியிருக்கேன், நாளைக்கு கேட்டு சொல்றேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்னு முத்து சந்தோஷமா சொல்றாரு. அதுக்கெல்லாம் தேவை இருக்காதுங்க அப்படின்னு மீனா சொல்ல, ஏன்னு கேள்வியா பாக்குறாரு முத்து. சீதாவோட புருஷன் சத்யா கிட்ட என்ன வேலைக்கு போறேன்னு கேட்டாரு அப்படின்னு மீனா சொல்ல, ஓ புரியுது, நான் அவனுக்கு வேலை கேட்டு வச்சிருக்கேன்னு சொன்னியா நீ அப்படின்னு முத்து கேட்க, இல்லங்க நான் அப்படி எதுவும் அப்படின்னு மீனா யோசிக்க, தெரியும், நீ அதை சொல்லியிருந்திருப்ப, உடனே வீம்புக்கு அருணும் தெரிஞ்சவங்க இருக்காங்கன்னு சொல்லியிருப்பான், அதான் என்ன முத்து கேக்குறாரு. ஏங்க அப்படிலாம் ஒண்ணும் இல்லைங்க, அவருக்கு தெரிஞ்ச பினான்சியர் இருக்காரா, அவர்கிட்ட வேலைக்கு சேர்த்து விடுறேன்னு சொல்லியிருக்காரு, ஏன்னா சத்யாவும் பிசினஸ் ஆரம்பிக்கணும்னு சொல்றான், பினான்சியர் ஆபீஸ்னா நிறைய பிசினஸ் பண்ற ஆளுங்களும் வருவாங்க, அதனாலதான் அவரு அந்த பினான்சியர் கிட்ட சத்யாவுக்காக பேசினாரு அப்படின்னு மீனா சொல்ல, யார் அதுன்னு கேக்குறாரு முத்து. அதெல்லாம் எனக்கு தெரியலங்க, அவரு சொல்ற அன்னைக்கு சத்யாவை அவரை போய் பார்க்க சொல்லியிருக்காரு அப்படின்னு மீனா சொல்ல, சரி விடு, எப்படி வேலை வந்தா என்ன, சத்யா நல்லா இருக்கணும், அந்த அருண் மாதிரி நான் தான் எல்லாத்தையும் செய்வேன்னு நான் வீம்பாலாம் இருக்க மாட்டேன், சத்யாவுக்கு நல்ல வேலை கிடைச்சா சரிதான் அப்படின்னு முத்து உண்மையான சந்தோஷத்தோட சொல்றாரு. சிரிக்கிற மீனா, இதை நீங்க சொல்லும் போது கேட்கும் போது எனக்கு
ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. இப்படிதான் எப்பவும் நல்ல எண்ணத்தோட இருந்தா எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்னு அவரோட கண்ணத்தை கிள்ளி முத்தம் கொடுத்து செல்லம் கொஞ்சுறாங்க மீனா. பாருடா, ரொமான்ஸ் ஓவரா இருக்கே, ரொம்ப சந்தோஷமா இருக்கிற இன்னைக்கு அப்படின்னு முத்து கேட்க, ஆமாங்க, அந்த வீட்டுல நடந்த விஷயத்தெல்லாம் பார்த்து மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குங்க அப்படின்னு மீனாவும் ரொம்ப சந்தோஷமா சொல்ல, அப்படி என்ன நடந்துச்சுன்னு முத்து கேக்குறாரு. இந்த சின்ன பிரிவுக்கு அப்புறம் அவங்க உறவு ரொம்பவே மேம்பட்டு இருக்குன்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான கப்பலா இருக்காங்க. சீதாவோட மாமியாரு எங்க அம்மாவையும் தம்பியையும் எவ்வளவு மரியாதையா நடத்துனாங்க தெரியுமா அப்படின்னு மீனா கேட்க, முத்துவோட முகம் அப்படியே சுண்டி போயிடுது. அவரு ரொம்பவே சங்கடமா ஃபீல் பண்ணிட்டு இருக்க, பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு அவங்க எங்களை எந்த விதத்திலையும் குறைச்சே பார்க்கலங்க. அவங்களும் அதிகாரத்தோட எல்லாம் நடந்துக்கல. அவங்க வீட்டுல ஒருத்தங்க மாதிரி தான் எங்களை நடத்தினாங்க. அதுவும் எங்க அம்மாவுக்கு சீதாவோட மாமியார் ரொம்ப மரியாதை கொடுத்து பேசினாங்க. அருணும் மரியாதையா பாசமா அம்மாவை நடத்தினாரு. அதெல்லாம் பார்க்கும்போது நிஜமாவே மனசுக்கு ரொம்ப நிறைவா இருக்குங்க அப்படின்னு மீனா சொல்ல, நீ சொல்ல வர்றது புரியுது மீனா. உங்க அம்மா இந்த வீட்டுக்கு வரும்போது அவங்களுக்கான மரியாதை கிடைச்சதில்ல அப்படின்னு முத்து சொல்ல, மாமா ரொம்ப மரியாதையா தாங்க நடத்துவாரு அப்படின்னு மீனா சொல்ல, அப்பா எல்லார்கிட்டையும் அப்படிதான் இருப்பாரு, ஆனா பிரச்சனையே அம்மா தானே, அவங்க காசு பணம் இருந்தாதான் மதிப்பாங்க அப்படின்னு முத்து ரொம்பவே சங்கடத்தோட சொல்ல, மீனாவோட முகமும் வாடிடுது. கொஞ்சம் வருத்தமா இருக்காங்க. எத்தனையோ நாள் என் அம்மா தங்கச்சி எல்லாம் இங்க வரும்போது அத்தை அவங்கள அவமானப்படுத்துவாங்க. சில நேரம் என் அம்மாவை உட்கார கூட சொல்ல மாட்டாங்க. அப்பெல்லாம் நான் உள்ளுக்குள்ளேயே அழுதுருக்கேங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல. அருணும் சரி, அவங்க அம்மாவும் சரி, எங்க அம்மாவையும் தம்பியையும் விழுந்து விழுந்து கவனிச்சுக்கிட்டாங்க. எங்க அம்மாவும் தம்பியும் திரும்பி போகும்போது அவங்க முகத்துல அவ்வளவு சந்தோஷம் இருந்துச்சு. உறவுகளை எப்படி மதிக்கணும்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. எங்க அம்மா இங்க வர்றேன்னு சொன்னாலே எனக்கு பயமா இருக்கும், இங்க வந்து அவமானப்படுவாங்களேன்னு. அதனாலேயே அவங்கள நான் போய் பார்த்துட்டு வந்துடுவேன் அப்படின்னு மீனா சொல்லிக்கிட்டு இருக்க, அவங்கள ஏக்கமும் பரிதாபமுமா பார்த்துட்டு இருக்காரு முத்து. ஏங்க, நீங்க எதுவும் தப்பா எடுத்துக்காதீங்க. நான் நம்ம வீட்டை குறைச்செல்லாம் பேசல. என் அம்மாவுக்கு அங்க நல்ல மரியாதை கொடுத்தாங்க, அது எனக்கு சந்தோஷமா இருந்துச்சு, அதான் அப்படின்னு மீனா சொல்ல, முத்து அதே பாவமான பார்வை பார்த்துட்டு இருக்காரு. இங்க வாண்டுற மாதிரி அவரு கைய நீட்டுறாரு. மீனாவும் பக்கத்துல வந்து அவரோட கைக்குள்ள நுழைஞ்சி முத்துவோட நெஞ்சு மேல சாஞ்சிக்கிறாங்க. முத்துவும் ஒரு கையால மீனாவோட கைய பிடிச்சிட்டு இன்னொரு கையால இன்னொரு கை மேல தட்டி கொடுத்துட்டு இருக்காரு. நீ சொல்றதுல எந்த தப்பும் இல்ல மீனா. உங்க அம்மாவுக்கு மட்டும் இல்ல, உனக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை எங்க அம்மா கொடுத்தது கிடையாது. அதை என்னாலையும் சரி பண்ண முடியல. வெளியில 1000 பிரச்சனையை தீர்த்து வைக்கிறேன், இதுக்கு என்ன செய்யறதுன்னே தெரியல. நான் ஏதாவது பேச போய் அப்பா மனசு வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக தான் பொறுத்து போய்கிட்டு இருக்கேன். இந்த வீட்டுல நீ சந்தோஷமாவே இல்லல்ல அப்படின்னு முத்து ரொம்பவே ஏக்கமா கேட்க, ஏங்க, நான் உங்க கூட இருக்கிறேன். அப்பா ஸ்தானத்துல மாமா இருக்காரு, தங்கச்சி மாதிரி ஸ்ருதி இருக்காங்க, மரியாதையா நடத்த ரவி இருக்காரு. நீங்கெல்லாம் இருக்கும்போது எனக்கு என்னங்க குறை? நீங்களும் என்ன நல்லா பாத்துக்கிறீங்க, நான் சந்தோஷமா இருக்கேன் அப்படின்னு முத்துவோட கையெடுத்து தன்னை ஃபுல்லா அணைச்சிக்கிறாங்க மீனா. நிஜமாதான் சொல்றியா அப்படின்னு முத்து கேட்க, ஏங்க, உலகமே நம்ம மேல பாசம் வச்சு நம்ம புருஷன் மட்டும் பாசம் வைக்காம போனா அதுதாங்க ஒரு பொண்ணுக்கு நரகம். உலகமே எதிர்த்தாலும் புருஷன் காட்டுற பாசம் இருந்தா போதும், அதுதான் அவளுக்கு சொர்க்கம் அப்படின்னு மீனா சொல்லிட்டு இருக்க, அவங்க தலைமையில முகத்தை வச்சு கேட்டுட்டு இருக்க முத்துவும் கொஞ்சம் நிறைவா சிரிக்கிறாரு. உனக்கு உன் அம்மா தங்கச்சிக்கெல்லாம் என் அம்மா மரியாதை கொடுத்ததே இல்ல, ஆனா அவங்க புள்ளன்னு என்னைய அவங்க மதிச்சதே கிடையாது. அவங்களோட பாசம் எப்படி இருக்குன்னு கூட எனக்கு தெரியாது. அவங்க கையால பரிமாறி சாப்பிட்டுருக்குனான்னு கூட எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு முத்து ரொம்ப ஏக்கமும் பாவமா சொல்ல, மீனா மெதுவா அவர் மேல இருந்து எழுந்து உட்கார்ந்த ஒரு முகத்தையே பாக்குறாங்க. நேர்த்தியா ஒரு சிரிப்பு சிரிக்கிற முத்து வெளியே வர துடிக்கிற கண்ணீரை அப்படியே உள்ளரை இழுத்துக்கிட்டு, எனக்கும் இந்த வீட்டில் எங்கள் அம்மா பாசத்தை காட்டினதில்ல, என் பொண்டாட்டி நீ உனக்கு என்ன மரியாதை கொடுத்துட போறாங்க? ஒருவேளை என்னை விட ஒரு நல்ல ஆளுக்கோ இல்ல ஒரு நல்ல மாமியார் இருக்க வீட்டுக்கோ நீ போயிருந்தா கூட உனக்கு எல்லா மரியாதையும் கிடைச்சிருக்கும்ல அப்படின்னு முத்து கலங்கி போய் கேட்க, ஏங்க, அப்படியெல்லாம் என்னால் கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாது. இந்த ஜென்மம் மட்டும் இல்லை, இனி எத்தனை ஜென்மம் வந்தாலும் நீங்க தான் எனக்கு புருஷனா வரணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன் அப்படின்னு மீனா சொல்ல, அப்படியே உன் கடவுள்கிட்ட அடுத்த ஜென்மத்துல தங்கமான மாமியார் கிடைக்கணும்னு வேண்டிக்கோ. என்ன இந்த ஜென்மத்துல உனக்கும் சரி எனக்கும் சரி அந்த பாசம் கிடைக்க போறது இல்ல அப்படிங்கிற முத்து ரொம்பவே கலங்கி போய் உட்கார்ந்துருக்க,
ஆறுதலுக்காக மறுபடியும் அவர் நெஞ்சில சாஞ்சி அவரோட கையை தனக்கு குறுக்க எடுத்து வச்சுக்கிறாங்க மீனா. மறுநாள் பொழுது விடியுது. அண்ணாமலை, மனோஜ் 2 பேரும் காஃபி குடிச்சிட்டு இருக்க முத்து அங்க ஒரு சோஃபால உட்கார்ந்து இருக்காரு. மீனா அந்த பக்கமா கிராஸ் ஆக அங்க வர்ற விஜயா, ஏய் என்ன நீ பாட்டுக்கு போற அப்படின்னு அதட்ட. என்னத்த அப்படின்னு மீனா கேட்க, நான் ஒருத்தி வர்றேன், காஃபி வேணுமான்னு கேட்க மாட்டியா அப்படின்னு விஜயா கேட்க, உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரதான் அத்த போறேன் அப்படின்னு மீனா சொல்ல, காஃபி போட்டியா அப்படின்னு விஜயா கேட்க, காஃபி போட்டதுனால தானே அதை எடுக்க போறா, தேவையில்லாததெல்லாம் பேசிக்கிட்டு அப்படின்னு நியூஸ் பேப்பர் படிச்சுட்டு இருந்த அண்ணாமலை தலையை நிமித்தி சொல்ல, நான் உங்களுக்கு காஃபி எடுத்துட்டு வரேன்னு மீனா போறாங்க, நில்லு அப்படின்னு விஜயா சொல்ல மீனா திரும்பி பாக்குறாங்க. மீனா மட்டும் இல்ல, டைனிங் டேபிள்ல உட்காந்து காஃபி குடிச்சிட்டு இருக்க ஸ்ருதியும் ரவியும் கூட பாக்குறாங்க. எனக்கு அந்த காஃபி வேணாம், டீயை போட்டு எடுத்துட்டு வா அப்படின்னு விஜயா சொல்ல, சரிங்க தன்னு மீனா உள்ளர போயிடுறாங்க. விஜயா மனோஜ் பக்கத்துல போய் உட்கார, மீனா நில்லுங்கிறாரு முத்து. அவங்க திரும்பி பார்க்க, அம்மாவுக்கு காஃபி போட்டல அதை எடுத்துட்டு வாங்குறாரு. ஏங்க இப்பதான் நீங்க உங்களுக்கு காஃபி கொடுத்தேன், திரும்பவும் வேணுமான்னு முத்து கேக்குறாரு. நீ எடுத்துட்டு வா சொல்றேன்னு முத்து சொல்றாரு. மீனா எடுத்துட்டு வர எழுந்து அப்பா கிட்ட வர்ற முத்து, அப்பா அம்மாவுக்காக போட்ட காஃபி தானே, அவங்களே குடிக்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பக்கத்துல உட்கார்ந்துடுறாரு. ஏங்க எனக்கு பிடிச்சத நான் சாப்பிடுறேன், அதையே இவன் கேக்குறான் அப்படின்னு விஜயா கத்த. அங்க ரோஹிணி வந்து நிக்கிறாங்க. என்ன வேணுங்கிறத முதல்லயே சொல்லணும் இல்லப்பா, அவ காஃபி போட்டு வச்சிருக்கிறா, இவங்க என்னடானா இப்ப வந்து டீ போட சொல்றாங்க, டீ வேணும்னா முன்னாடியே சொல்ல வேண்டியது தானே, காஃபிய குடிங்கிறாரு முத்து. இந்த வீட்டுல என்ன குடிக்கணும்னு முடிவு பண்றது கூட எனக்கு உரிமை இல்லையா அப்படின்னு விஜயா கத்த. எல்லாம் இருக்கு, ஆனா முன்னாடியே உங்களுக்கு என்ன வேணுங்கிறத சொல்லுங்க, போட்டதுக்கு அப்புறம் வேற எடுத்துட்டு வான்னு சொல்றதெல்லாம் வேணும்னே அவளை பழி வாங்குற மாதிரி இருக்கு அப்படின்னு முத்து சொல்ல, யாரு நான் இவளை பழி வாங்குறேனா அப்படின்னு விஜயா கேட்க, டேய் என்ன அம்மாவை வாய்க்கு வந்த மாதிரி எல்லாம் பேசுற, அவங்க அப்படிலாம் பண்றவங்க இல்ல, அவங்க ஜென்டில் உமன் அப்படின்னு மனோஜ் சொல்ல, அவங்க உன்னை எதுவும் பண்ண மாட்டாங்கடா, ஏன்னா நீதான் அவங்க செல்ல பிள்ளையாச்சுல்லங்கிறாரு முத்து. அட விட்ரா முத்து, காலையிலயே என்னடா அப்படின்னு அண்ணாமலை கேட்க, பின்ன என்னப்பா இவங்க என்னடா நான் மாத்தி மாத்தி அவள்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க, அவ என்ன வேலைக்காரியா, இந்த வீட்டு மருமகப்பா அப்படின்னு முத்து சொல்ல, கொண்டவன் சரியா இருந்தா கூரை ஏறி சவால் விடுவாளாம் அப்படின்னு கிராமத்து பழமொழிக்கு ஏத்த மாதிரி மீனா ரொம்ப நிறைவா பெருமிதமா முத்துவை பாக்குறாங்க. மீதி என்ன நடக்குதுன்னு நாளைக்கு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோமோவில் முத்து காரை ஓட்டிட்டு இருக்க, யாருப்பா அது இப்படி அடிபட்டு கிடக்குறாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க. இந்த சத்தத்தை கேட்டுட்டு அங்க இருக்க கூட்டத்தை பார்த்துட்டு முத்து வண்டியை ஸ்லோ பண்றாரு. 2 பேரோட கேப்ல, பாட்டி பாட்டி எழுந்துறீங்க பாட்டி அப்படின்னு கிருஷ் அழுவுறத பார்த்த உடனே வண்டியை விட்டுட்டு பதறி அடிச்சு ஓடி வர்றாரு முத்து. அம்மா அப்படின்னு கத்திக்கிட்டு கூட்டத்தை தள்ளி விட்டுட்டு உள்ளர ஓடி வர்ற முத்து, அம்மா அம்மா எந்திரிங்கம்மா எந்திரிங்க எந்திரிங்க அப்படின்னு மடியில எடுத்து போட்டு கன்னத்தை தட்டிட்டு இருக்காரு. ஏன்பா உனக்கு தெரிஞ்சவங்களா இவங்கன்னு ஒரு லேடி கேட்க, ஆமாங்க என்னாச்சுன்னு முத்து கேக்குறாரு. இந்த அம்மாவும் இந்த பையனும் நடந்து வந்துட்டு இருந்தாங்கப்பா, ரோட்ல ஒரு பைக்காரன் ஸ்பீடா வந்துகிட்டு இருந்தான், இந்த பைக்கு இவன் மேல இடிக்கிற மாதிரி வந்தது, அந்த அம்மா பையனை இழுத்து விட்டுட்டு நின்னாங்க, பைக்காரன் இடிச்சிட்டு போயிட்டே இருக்கான்பா அப்படின்னு ஒரு ஆளு எல்லாத்தையும் விளக்குறாரு. ஏதாவது நடந்தா இப்படிதான் வேடிக்கை பார்த்துட்டு இருப்பீங்களா, ஆஸ்பத்திரி கூட்டு போக மாட்டீங்களா அப்படின்னு முத்துவும் டென்ஷன்ல சத்தம் போடுறாரு. எல்லாரும் அவங்கள பிடிச்சி தூக்குறாங்க. கிறிஷ் கதறிட்டு இருக்க, அன்கான்சியஸா கிடக்குறாங்க அவங்க பாட்டி. ரோஹிணிக்கு அடுத்த சிக்கல் ஆரம்பம். மீதி என்ன நடக்குதுன்னு பொறுத்திருந்து பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ்.